தண்டுவட பாதிப்பு என்பது மரத்திலிருந்து கீழே தவறி விழுவதாலும், உயரமான இடத்திலிருந்து தவறி கீழே விழுவதாலும் மற்றும் தண்டுவடத்தில் ஏற்படும் சில கிருமி தொற்று போன்ற காரணங்களால் ஏற்படுகிறது. தண்டுவடம் பாதிக்கப்பட்ட நபருக்கு பாதிப்பு ஏற்பட்ட இடத்திற்கு கீழே உணர்வுகள் செயலற்று உடல் உறுப்புகள் அசைவற்ற நிலை ஏற்படும். அதனோடு சிறுநீர் மலம் கழித்தலில் உணர்வு மற்றும் கட்டுப்பாடு இழப்பு ஏற்பட்டு தனது அன்றாட பணிகளான காலைக்கடன்களை கழிக்கவும், குளிக்கவும், ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயரவும் உடன் வாழும் ஒருவரை முற்றிலும் சார்ந்து வாழும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். தண்டுவட பாதிப்புக்கு பின்னர் மறுவாழ்வு பயிற்சிகள் மூலம் மட்டுமே ஓரளவுக்கு தன் வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும். மறுவாழ்வு பயிற்சிகள் மூலம் தங்கள் வேலைகளை தாங்களே செய்து கொள்ள பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதனால் ஒருவரை சார்ந்து வாழும் நிலையிலிருந்து மாறி ஓரளவிற்கு சுயமாக வாழ்க்கையை வாழ முடியும். இத்தகைய அபாயகரமான பாதிப்பாக இருக்கும் தண்டுவட பாதிப்பை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி உலக தண்டுவட விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் தண்டுவட பாதிப்பினால் ஏற்படும் விளைவுகளை பொதுமக்களுக்கு விளக்கி அவர்களுக்கு தண்டுவட பாதிப்பு ஏற்படாமல் தங்கள் பணிகளை பாதுகாப்பான முறையில் மேற்கொள்வது எப்படி என்பது பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சிபா குழு நண்பர்கள் மூலம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உலக தண்டுவட விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட சிபா குழு நண்பர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தண்டுவட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.